அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்க்கான எஸ்எஸ்சி அட்வான்ஸ் மேக்ஸில் தான் நம்ம இன்னைக்கு ஜாமெண்ட்ரி கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெண்ட்ரி எல்லாத்துலேயுமே ஒரு 5 பார்ட்டாக குட்டி குட்டி வீடியோஸாக நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா, 20 to 30 மினிட்ஸில். ஸோ அது எல்லாமே பிளேலிஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும் நம்ம சேனலில். வேணுங்கிறவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதை பார்த்துட்டு தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, ஸோ நிறையா அட்வான்ஸ் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் ஆகட்டும், நிறைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் ஆகட்டும், அதெல்லாம் நார்த் இந்தியனில் ஹிந்தி சேனல்ஸில் அவைலபிளாக அவ்வளோ இருக்குது. பட் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அரித்மெட்டிக் வந்து நிறைய சேனல்ஸ் போடுறாங்க. பட் அட்வான்ஸ் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோஸ் ஒரு சில சேனல்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால நம்ம வந்து ஜாமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது அட்வான்ஸ் மேக்ஸை நம்ம கவர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கம்ப்ளீட் ஜாமெண்ட்ரி. ஓகேங்களா, ஸோ கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஒரு ஜாமெண்ட்ரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி பேசிக்ஸ்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் மெயின்ஸு ப்ரிலிம்ஸு எல்லாத்துலேயுமே கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஒரு கான்செப்ட் ப்ளஸ் எம்சிக்யூவாக பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிடுங்க, வீடியோவை லைக் பண்ணிட்டு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, கிளாஸ்ல போடுமா, இதுதான் இன்ட்ரோடக்ஷன். ஜாமெண்ட்ரியில் எவ்வளோ கொஷின்ஸ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு 25 கொஷின் டயர் 1ல, 25 கொஷின் நீங்கள் சிஹெச்எஸ்எல் ஆகட்டும் அல்லது சிஜிஎல் ஆகட்டும், 25 கொஷின்ல 2ல இருந்து மினிமம் 2ல இருந்து 3 கொஷின்ஸ் உங்களுக்கு ஜாமெண்ட்ரியிலிருந்து கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த 2ல இருந்து 3 கொஷின் ரொம்ப முக்கியம். அட்வான்ஸ் மேக்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தான். ஓகேங்களா, ஸோ யாரெல்லாம் அட்டன் இந்த பர்சன்டைல் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஒன்று இருக்கும், எல்லாரும் அட்டன் பண்ணாத கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நார்மலைஸ்டு ராமார்க்ஸை விட ரொம்ப ஜாஸ்தியாகும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி எல்லாரும் அட்டன் பண்ற இந்த அரித்மெட்டிக் கொஷின்ஸ் அட்டன் பண்றதை விட அட்வான்ஸ் மேக்ஸ்ல இருக்கிற கொஷின்ஸை நீங்க ஜாமெண்ட்ரியோ இல்லை ட்ரிக்னாமெண்ட்ரிலையோ குவார்டினேட் ஜாமெண்ட்ரிலையோ அல்ஜிப்ராவோ அந்த கொஷின்ஸை நீங்க அட்டன் பண்ணி கரெக்டாக அட்டன் பண்ணீங்கன்னா உங்களோட அந்த நார்மலைஸ்டு மார்க்கோட பர்சன்டைல் வித்தியாசம்லாம் நிறைய டீவியேஷன் ஆகும். இல்லை, அதெல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா அதனால தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்வான்ஸ் மேக்ஸ்க்கு தெரியும் போகணும். ஓகேங்களா, ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ் கிளியர் பண்ணுறவங்க தான் அவங்க டயர் 2 கிளியர் பண்ணி போஸ்டிங் ஈவன் முதற்கொண்டு வாங்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம ஒமிட் பண்ணிட முடியாது நம்ம. ஓகேங்களா, ஸோ அதனால நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஜாமெண்ட்ரியில ஆங்கிள் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ பேசிக்ஸா இது வந்து நோட்ஸா இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த நோட்ஸை வந்து நான் பிடிஎஃபா டெலகிராம்ல நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு அப்லோட் பண்ணிட்டேன், அதை வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்தது எல்லாமே கிளாஸ் நோட்ஸாவே உங்களுக்கு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த கிளாஸ் நோட்ஸ்ல எப்படி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஈவன் தமிழ் முதற்கொண்டு நம்ம தமிழ்ல எப்படி ஷார்ட்கட் மாதிரி யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம அந்த கிளாஸ் நோட்ஸா கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸ் நோட்ஸோட பிடிஎஃப் தான் நம்ம கிராப் பண்ணி இமேஜஸ் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இமேஜஸ் உங்களுக்கு விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன், கொஸ்டின்ஸ் எல்லாமே விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன், லெட்டர்ஸ். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா அதோட ஸ்டாண்டர்ட் வீடியோட ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் ஹை குவாலிட்டியில வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா அது வந்து 90 டிகிரிக்கு கம்மியா இருக்கணும். ஓகேங்களா, ஸோ 0 டிகிரியை விட அதிகமாகவும் 90 டிகிரியை விட கம்மியாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஒரு டிகிரி ஒரு ஆங்கிள் இருக்கு அப்படின்னா இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கு குறைவா இருக்கணும், 0 டிகிரியை விட அதிகமா இருக்கணும். ஸோ இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோணம், ஒரு முக்கோணத்துல ஏதாவது ஒரு கோணம் வந்து 90 டிகிரியா இருந்ததுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கோணம் 90 டிகிரியா இருக்கணும், ஏனைய 2 கோணங்கள் ஸோ ஆப்போசிட் சைட்ல இருக்கிற இந்த ஆங்கிள்ஸோட இது θ1 நம்ம வச்சுக்கலாம், இல்ல θ2 இதை வச்சுக்கலாம். இந்த θ1 θ2 பிளஸ் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா சம் ஆஃப் த θ1 அண்ட் θ2 ஈக்குவல் டு 90 டிகிரியா இருக்கும். ஸோ சம் ஆஃப் த ஆல் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்குலர் இஸ் 180 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்யூட்ஸ் ஆங்கிள். ஓகேங்களா, ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரியை விட அதிகமாக இருக்கணும், 180 டிகிரிக்கு குறைவாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ 90 டிகிரியை விட 91 டிகிரியா இருந்தாலும் அது வந்து இந்த இதில் தான் வந்து சேரும். ஓகேங்களா, ஸோ கிரேட்டர் தென் 90 டிகிரி அண்ட் ஸ்மாலர் தென் 180 டிகிரி. ஓகேங்களா, ஸ்மாலர் தென் 180 டிகிரி. கிளியரா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா, அதில் தான் நம்ம அந்த ஆங்கிள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதையுமே நம்ம பார்க்க தான் போகிறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்க டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள்ஸ். ஸ்ட்ரைட் ஆங்கிள்ஸ்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குன்னா இதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
180 டிகிரியா இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வந்து ஆங்கிள் பை செக்டார் பத்தி பார்க்கும்போதோ இல்ல வந்து ட்ரிக்னாமெட்ரியில, அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஜாமெட்ரியில சில இம்பார்ட்டன்டான ஐடென்டிட்டிஸ் மாதிரி ஃபார்முலாஸ் இருக்கும். அதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆங்கிள்ஸ்னா என்ன, ரிஃப்ளெக்டிவ் ஆங்கிள்ஸ்னா என்ன, வெர்டிகல் ஆப்போசிட் சைட்னா என்ன, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். அதெல்லாமே நம்ம பேசிக்ஸா கத்துப்போம். ஓகேங்களா? அந்த டேர்ம்ஸை நம்ம கத்துக்கிட்டோம்னாலே அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் இருக்க போகுது. நம்ம கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில கொஸ்டின்ஸை நம்ம அட்டெண்ட் பண்ணுவோம். ஒண்ணுமே தெரியாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு சில கொஸ்டின்ஸ் தெரியுது அப்படிங்கிறது நல்லது தானே. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஆங்கிள்ஸ் மெஷர் த ஸ்ட்ரைட் ஆங்கிள்ஸ் 180 டிகிரி இருக்க போகுது. அப்புறம் ரிஃப்ளெக்ட் ஆங்கிள் அப்படின்னா இங்க இதுதான் ஆங்கிள், ஆக்சுவலா இதுதான் ஆங்கிள், இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது ஆங்கிளை தவிர மீது எல்லாமே பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிவ் ஆங்கிள் தான் சொல்லுவாங்க. ரிஃப்ளெக்டிவ் ஆங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 180 டிகிரி அண்ட் லெஸ் தென் 360 டிகிரிக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. 180 டிகிரியை விட அதிகமா இருக்கணும், 360 டிகிரிக்கு குறைவா இருக்கணும் அந்த ரிஃப்ளெக்டிவ் ஆங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிளியரா? ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆங்கிள். கம்ப்ளீட் ஆங்கிள்னா ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைன்ல இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் ஆங்கிள் போறதா. ஸோ கம்ப்ளீட் ஆங்கிள்ங்கும் போது அது 360 டிகிரி இருக்கும் அப்படிங்கிறதான் கம்ப்ளீட் ஆங்கிள். ஓகே. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி சப்ளிமெண்டரி ஆங்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு டைரக்டா கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆங்கிள் இருக்கு அதாவது என்ன சொல்றாங்க, டூ சச் ஆங்கிள்ஸ் விச் சம் இஸ் 90 டிகிரி ஆர் கால்ட் அஸ் த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். ஓகேங்களா? ஏனைய இரண்டு கோணங்களோட கூடுதல் 90 டிகிரியா இருந்ததுன்னா அது வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆங்கிள் இருக்கு. இப்போ வந்து ஆங்கிள் ஏ, அடுத்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஏ டூ டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் பி. இது வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளா இருக்குன்னா ஆங்கிள் ஏ எவ்வளவா இருக்கும் அல்லது ஆங்கிள் பி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இப்போ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் பி. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் பி. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் ஏ டிவைடட் பை ஆங்கிள் பி ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 1ன்னு வரும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா இதுவும் ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் ரெண்டுமே காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னா ரெண்டையும் சம் பண்ணோம்னா எனக்கு எவ்வளவு வரணும், 90 டிகிரி வரணும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு 3x. இது எக்ஸ்ங்கிறது ரேஷியோ. அப்படிங்கும்போது இதை அடிச்சோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 30 டிகிரின்னு வரும். அப்போ ஆங்கிள் ஏ எவ்வளவுன்னு கேட்டா ஒரு ரேஷியோ 30னா 2 ரேஷியோ 60 டிகிரியா இருக்கும். அப்போ ஆங்கிள் பி அப்படிங்கிறது 30 டிகிரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களை நான் சொன்னது இப்படிதான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த certain angle of A is equal to 2 times of angle B. The both A and B is complementary angle. Find the value of angle A. ஸோ கொஸ்டின்ஸ் இப்படி தான் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்காக இப்போ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னா சம் ஆஃப் த டூ ஆங்கிள்ஸ் இட்ஸ் கால்ட் அஸ் 180 டிகிரி இட்ஸ் கால்ட் அஸ் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டரி ஆங்கிள். இல்லை அது பார்த்தீங்க அப்படின்னா டூ சச் ஆங்கிள்ஸ் விச் சம் இஸ் 180 டிகிரி இட்ஸ் கால்ட் அஸ் த சப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இது வந்து சப்ளிமெண்டரி, இந்த சி காம்ப்ளிமெண்டரி, இது வந்து சப்ளிமெண்டரி எஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து 90 டிகிரிக்கு இருக்க போது சம்மு, இது வந்து 180 டிகிரிக்கு இருக்க போது. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். இது எல்லாமே நம்ம சொல்லிட்டு ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இந்த செஷன்ல பார்ப்போம். கிளியரா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3 கோணங்களோட கூடுதல் 180 டிகிரியா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு ட்ரையாங்குலர் மாதிரி தெரிஞ்சு, ஓகேங்களா? ட்ரையாங்குலர் தான் விசிபிளா இருக்கும் நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிள் பி, உள்ள இருக்கிறது ஆங்கிள் பி, இது ஸ்மால் ஆங்கிள் ஏ, இது ஆங்கிள் ஏ, இது வந்து ஆங்கிள் சி. சோ அப்போ 3 கோணங்களோட கூடுதல் ஆங்கிள் ஏ. ஓகேங்களா? சோ இது ஆங்கிள் கேபிட்டல் வராது. ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து இன்டீரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி இது எல்லாமே இன்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இன்டீரியரா உள்ள இருக்குது, இது எல்லாமே உள்ள இருக்கனால இது இன்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இதுவே எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னா இந்த ஏங்கிற கோட்டுக்கு நேரா ஸ்ட்ரைட்டா அப்படி ஒரு லைன் போகுது. ஓகேங்களா? ஸோ இங்க ஏங்கிற கோட்டுக்கு நேரா ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போகுதுன்னா இங்க இது வந்து ஆங்கிள் ஏ. ஆனா இது வந்து ஆங்கிள் ஆல்பா நான் டிஃபரன்ஷியேட் நான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஏன் சார் நீங்க ஆல்பா போறீங்கன்னா வேற என்னனாலும் போட்டுக்கலாம். ஆங்கிள் ஆல்பா, இது பாத்தீங்கன்னா ஆங்கிள் பீட்டா, இது பாத்தீங்கன்னா ஆங்கிள் காமா அப்படின்னு நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன். இல்ல வந்து எல் எம் என்னு கூட என்னனாலும் வச்சுக்கலாம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் இஸ்
180 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா 180 டிகிரி வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இட்ஸ் கால்ட் அஸ் த இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சம் ஆஃப் த ஆல் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஆஃப் ட்ரையாங்குலர் 360 டிகிரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். அப்போ இங்க இருக்கிற காமா ஆங்கிள் ஆஃப் காமா பிளஸ் ஆங்கிள் ஆஃப் சி ஈக்குவல் டு எவ்வளோவா இருக்கும்? இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கு. ஸோ இது வந்து ஆங்கிள் ஆஃப் காமா, இது ஆங்கிள் ஆஃப் சி. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா இங்கிருந்து இங்கே வந்து இது வரைக்கும் போகிறது என்ன டிகிரி நம்ம பார்த்தோம்? லைன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு பார்த்துப்போமா? அப்போ ஆங்கிள் ஆஃப் காமா பிளஸ் ஆங்கிள் ஆஃப் சி ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படிங்கிறது தெரியணும். அப்போ ஆங்கிள் ஆஃப் காமா 120 டிகிரியா இருந்ததுன்னா அப்போ ஆங்கிள் ஆஃப் சி எவ்வளவா இருந்திருக்கும்? 180லேருந்து 120 போச்சுன்னா 60 டிகிரி. அப்படிங்கிற இந்த பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஆங்கிள் ஆஃப் அதாவது சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி, சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் 360 டிகிரி. ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். இதில் இன்டீரியர் ஆங்கிள்னா என்ன, எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஆங்கிளை வச்சு. ஓகேங்களா? ஒரு ட்ரையாங்குலரை வச்சு. கிளியரா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டைரக்டா கொஸ்டின்ஸ் இதுல இருந்து தான் கேட்பாங்க. ஆங்கிள் பைசெக்டர் அப்படிங்கிற மெத்தட் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் பைசெக்டர் ரூல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எ லைன் விச் பைசெக்ட்னா பைனா ரெண்டை சமமா பிரிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸ் தான் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆங்கிள் இருக்குன்னா இந்த ஆங்கிளை சமமா பிரிக்கும். சமமா பைசெக்டர், பைனா ரெண்டு செக்டர் பண்ணுது, இந்த பக்கமும் இந்த பக்கமும். அப்போ இது வந்து இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஒரு 60 டிகிரி அப்படின்னா இதோட டிகிரி எவ்வளவா இருக்கும்? 30 டிகிரியா இருக்கும். இதோட டிகிரி எவ்வளவா இருக்கும்? 30 டிகிரியா இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான. இதுவே வந்து இது இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஒரு 75 டிகிரி அப்படின்னா இதுல பாதி 32 சம்திங் வருமா? நான் 37.5 டிகிரியா நமக்கு பிரிக்கும். அப்படிங்கிறது ஆங்கிள் பைசெக்டர்னா இதுதான். சரிங்களா? ஸோ இப்போ ஆங்கிள் பைசெக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஆங்கிள் இருக்கு இங்க இருந்து இது வரைக்கும். இது வந்து ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்னா இது ஒரு தீட்டான்னு நான் வச்சுக்க போறேன், இது ஒரு தீட்டா. ஓகேங்களா? ஸோ அப்போ இது எவ்வளவா இருக்கும்? டோட்டலா 2 தீட்டான்னு இருக்கும். ஸோ இது கிளியர் தானே? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருந்து எக்ஸ்டர்னலா, ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு ஆங்கிள் போகும். அதுதான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்டீரியர் பைசெக்டர் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆல்ஃபான்னு நானாக எடுத்துக்க போகிறேன். இதை வந்து ஆல்ஃபா நான் எடுத்துக்க போகிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா தான். ஸோ இந்த பக்கமும் ஆல்ஃபா தான் இருக்கும், இந்த பக்கமும் ஆல்ஃபா தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளையும் இங்கே இருக்கிற இன்டீரியர் ஆங்கிளையும் நீங்கள் சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி வரும். அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் plus sum of exterior angle. Sum of interior plus exterior equal to 90 degree. ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். இதை வச்சு டைரக்ட் கொஸ்டின்ஸை உங்களுக்கு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கிளியரா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த படத்தை வச்சு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்டீரியர் ஆங்கிள் பிளஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபார்முலா, ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னாலும் வச்சுக்கலாம். கிளியரா? ஸோ இப்போ பாருங்க, ஒரு ட்ரையாங்குலர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரையாங்குலர்ல நமக்கு என்ன தெரியும்? ஸோ இந்த ட்ரையாங்குலர்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஆங்கிள் பி, இது வந்து ஆங்கிள் ஏ, இது வந்து ஆங்கிள் சி, ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிறது தெரியும். இங்க ஆங்கிள் ஏ பி சி 180 டிகிரின்னு தெரியும். இது வந்து சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் அப்படிங்கிறது தெரியும். அடுத்து ஏபி, அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆங்கிள் ஆல்ஃபா, ஆங்கிள் பீட்டா, ஆங்கிள் காமா இஸ் 360 டிகிரி. இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ங்கிறது தெரியும். இங்க ஆல்ஃபா ஏ ஈக்குவல் டு அதாவது ஆங்கிள் ஏ ஆங்கிள் ஆல்ஃபா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ சொல்றாங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் பி ஆங்கிள் சியோட சம்மா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆங்கிள் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பி பிளஸ் ஆங்கிள் ஆஃப் சி. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கும்போது. இங்கே இருக்கிற எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இந்த இன்டர்னலாக இருக்கிற இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ ஆங்கிளை தவிர, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆங்கிளை தவிர இந்த ஆங்கிளோட சம்மேஷன் தான் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கிளியரா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற காமா, ஆங்கிள் ஆஃப் காமா இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் ஆஃப் ஏ பிளஸ் ஆங்கிள் ஆஃப் சி.
angle of gamma equal to angle of A plus angle of B. இதுவே angle of beta equal to இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற angle of A angle of C plus ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு angle of A plus angle of C equal to angle of beta. B கிடையாது beta. ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பார்ப்போமா? ரொம்ப இதை வச்சு நம்ம இங்கே வந்து சால்வ் பண்ண போகிறோம். என்ன சொல்கிறாங்க நம்ம கொஸ்டின் தெரியும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன்ஸுமே இருக்குது. த சைட் ஆஃப் QR a triangular PQR. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்குலர் இருக்கு PQன்னு இருக்கு PQ அடுத்து Rன்னு ஒரு ட்ரையாங்குலர் இருக்கு. ஓகேங்களா? இது எக்ஸ்டெண்டட் டு த பாயிண்ட் S. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சைட் ஆஃப் த QR இங்கே இருக்கு. இந்த QRல அவங்க என்ன சொல்றாங்க, இந்த QRல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் Sன்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுதான் பாயிண்ட் Sன்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டெண்டட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம் நான் வந்து டீட்டெயிலாக இன்னும் நல்லா போட்டுறேன். ஸோ ஒரு ஆங்கிள் இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு PQR. இந்த QR, ஓகேங்களா? ஸோ the side of QR of triangular PQR is extended to a point S அப்படிங்கிறாங்க. இந்த QRங்கிற இந்த சைடு எக்ஸ்டெண்ட் ஆகுது எது வரைக்கும்? S வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது, பாயிண்ட் S வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கிள் ஆஃப் PRS. P இங்க இருக்குங்களா? ஸோ இங்க இருக்குங்களா R PRS இது எவ்வளோ டிகிரி சொல்றாங்க? 104 டிகிரின்னு சொல்றாங்க. இல்லையா? 104 டிகிரின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் RQP ஈக்குவல் டு இங்க இருக்கிற ஆங்கிளும் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க QPR இங்க இருக்கிற ஆங்கிளும், அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி கொண்டு வரலாம்னா ஆங்கிள் ஆஃப் RQP divided by angle of QPR equal to 3/5 கொண்டு வரலாமா? ஸோ இந்த QPR இது வந்து இந்த பக்கம் வந்துருதுன்னா இந்த மாதிரி வரும். அப்போ இதோட ரேஷியோ 3 ரேஷியோ, இதோட ரேஷியோ 5 ரேஷியோ. அப்போ Q வந்து இங்க இருக்குங்களா? ஸோ Q வந்து இது வந்து 3 ரேஷியோ, இது வந்து 5 ரேஷியோ. அப்போ நமக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போமா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்போம்? இங்க இருக்கிற ஆங்கிள் ஆப்போசிட்ல இருக்கிற இங்க இருக்கிற ஆங்கிள் ஏக்கும் ஆங்கிள் பிக்கும் சம்மா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்க இருக்கிற 104 டிகிரி அப்படிங்கிறது 104 டிகிரி உள்ள இருக்கிற இந்த 3R ரேஷியோக்கும் 5 ரேஷியோட சம்மா இருக்க போகுது. அப்போ 3 + 5 8 ரேஷியோ. அப்போ 8 ரேஷியோங்கிறது 104 அப்படின்னா ஒரு ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தா போதும். இங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? QPR கேட்டிருக்காங்க. QPR 5 ரேஷியோ கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. QPR 5 ரேஷியோ கேட்டிருக்காங்க. கரெக்ட் தானே? QPR ஓகேங்களா? இது 5 ரேஷியோ QPR ஓகேங்களா? ஸோ கரெக்ட் தான், நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். அப்போ ஓரெட்டு இது எத்தனை வரும்? ஓரெட்டு 3/24, ஓரெட்டு 3/24. அப்போ ஒரு ரேஷியோ 13 டிகிரியா இருக்குது. அப்போ 5 ரேஷியோ எவ்வளவா இருக்கும்? 5 × 13 65 டிகிரியா இருந்திருக்கும். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். கிளியரா? ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் அவங்க PQR கேட்டிருந்தாங்கன்னா 3 ரேஷியோ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா முடிச்சு. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு வெர்டிக்கலா ஒரு 2 லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா இங்க இருக்கிற தீட்டாவும் இங்க இருக்கிற வேல்யூவும் ஈக்குவல், இங்க இருக்கிற ஆங்கிளும் இங்க இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இங்க இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா டிகிரியா இருந்ததுன்னா இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து 180ல அந்த தீட்டாவை கழிச்சிட்டோம்னா அதுதான் அதா இருக்கும். அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிற ஆங்கிள் 180 டிகிரியா இருக்கும். இதுல தீட்டா இது வந்து தீட்டான்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ 180 மைனஸ் தீட்டாவா இது இருக்கும். கிளியரா? ஸோ அதை தான் சொல்றாங்க. அப்போ இதுக்கு ஆப்போசிட் இது 180 டிகிரி மைனஸ் தீட்டாவா இருக்கும். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் டிரான்ஸ்வர்சல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 2 பேரலல் லைனை ABCDங்கிற 2 பேரலல் லைனை MNங்கிற ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் வந்து இன்டர்செக்டா
கட் பண்ணுது அப்படின்னா இதில் இருக்கிற ஆங்கிள் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து ஆங்கிள் 1, இது ஆங்கிள் 2, ஆங்கிள் 3, ஆங்கிள் 4, அப்புறம் ஆங்கிள் 5, ஆங்கிள் 6, ஆங்கிள் 7, ஆங்கிள் 8. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்கே கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 5ம் சமமாக இருக்கும். ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 5ம் சமமாக இருக்கும். அடுத்த ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 6ம் சமமாக இருக்கும். அடுத்த ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 7ம் சமமாக இருக்கும். ஆங்கிள் 4ம் ஆங்கிள் 8ம் சமமாக ஈக்குவலாக இருக்கும். இதுதான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அடுத்த ஆல்டர்னேட் ஆங்கிள் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 3யும் இங்கே இருக்கிற 5ம் ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இசட் சேஃபில் போட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆங்கிளும் இங்கே இருக்கிற ஆங்கிளும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 70 டிகிரினா கண்டிப்பாக இதுவும் 70 டிகிரியாக தான் இருக்கும். கிளியரா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 4ம் இங்கே இருக்கிற ஆங்கிள் 4ம் இங்கே இருக்கிற ஆங்கிள் 6ம் சம ஆல்டர்னேட்டாக இருக்கும். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. கோ இன்டீரியர் ஆங்கிள் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 + 5 அப்படிங்கிறது 3 + 6 இருக்கும். இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணிட்டு இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈக்குவலாக இருக்கும். 4 5 இங்கே 3 6 ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க கோ இன்டீரியர் ஆங்கிள். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். கிளியரா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏபிசி இது என்னவா இருக்கும்? இது A + B + C இருந்திருக்கும். ஏன்னா 4 டிகிரி ஓகேங்களா. ஸோ 4 கூட்டணும்னா நமக்கு 360 டிகிரி இருக்கும். அதே மாதிரி இந்த படமெல்லாம் போட்டு உங்களுக்கு கொஷின்ஸாக கேட்டிருப்பாங்க. அதனால தான் இதை விட்டு வரேன். ஏபிசி அப்படிங்கிறது A + B + இதோட ஆங்கிள் A + B + C இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏ, இங்கே வெளியே இருக்கிறது ஆங்கிள் பி, இங்கே வெளியே இருக்கிறது ஆங்கிள் சி. இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இது வந்து இன்டீரியர் ஆங்கிள். அப்போ ஆங்கிள் பி ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 + ஆங்கிள் ஏ அப்படிங்கிறது இது டைரக்டா கொஷின்ஸ்ல கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியில கொஷின்ஸை வேர்ட் ஃபார்மேட்ல கேட்டுட்டுமே உங்களுக்கு கேட்கலாம். இல்லை? ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆங்கிள் பைசெக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டர்னலா when we draw the two bisector angle they meet இன்டர்சென்டர் இன் சென்டர் ஐ ஓகேங்களா. இன் சென்டர்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்கு, இன் சென்டர்ல இருக்கிற ஒரு பாயிண்டர் ரெண்டையும் மீட் பண்ணுது, ஆங்கிள் பைசெக்டரா மீட் பண்ணுது அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஆங்கிள் ஏ, இது ஆங்கிள் ஏ. ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு அதாவது பாத்தீங்கன்னா பிஐசி இந்த பிஐசியோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 90 டிகிரி பிளஸ் angle of A divided by 2 அப்படிங்கிறது ஃபார்முலா angle of bisectorல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கிளியரா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆங்கிள் ஏ கொடுத்துருவாங்க, இங்க இருக்கிற ஆங்கிள் பிஐசி கேட்பாங்க, இல்லை பிஐசி கொடுத்துட்டு ஆங்கிள் ஏ கேட்பாங்க. ஆங்கிள் பைசெக்டர்ல இதுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ்ல அதிகமாக கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இன்டர்னலா இன்செக்டர்ல வந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் போகிறோம். அதுவே பார்த்தீங்கன்னா வெளியே வந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஓ வந்து வெளியே வந்தது. எக்ஸ்டர்னலா ஆங்கிள் பைசெக்டர்ல வந்து வெளியே எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பைசெக்டரா இருந்ததுன்னா இது ஆங்கிள் ஏ. இது எப்படி இருக்கும்னா ஆங்கிள் பிஓ இது வந்து ஓ பிஓசி ஈக்குவல் டு 90 டிகிரி. அங்கே ப்ளஸ் இருந்தது, இங்கே மைனஸ் ஆங்கிள் ஏ டிவைடட் பை 2 இருக்கும். கிளியரா? ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோ, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டியை வச்சு இப்போ இந்த சம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இன் ட்ரையாங்குலர் A + B ABC அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஆங்கிள் ஏ, இது ஆங்கிள் பி, இது ஆங்கிள் சி. கிளியரா? ஸோ D is a point on AC. D is a point in AC. ஏசிங்கிற இடத்துல இங்கே D இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இங்கே D இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கிளியரா? ஸோ D இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் D. இப்போ என்ன சொல்றாங்க? AB is equal to BD. இங்க இருக்குது BD, இதை வந்து நான் ஈக்குவல் பண்ணிட்டேன். இப்போ AB இதுதான் AB, இதுவும் BDயும் சமங்கிறாங்க. ABயும் BDயும் சமம், அடுத்து DCயும் சமம் அப்படிங்கிறாங்க. டிசியும் சமம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆப்போசிட்ல இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் இருக்கு அப்படின்னா இந்த சைடும் சமமா இருந்தா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ஆங்கிளும் இங்க ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்குமா? இங்க இருக்க தீட்டா தான் இங்க இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இதுக்கு ஆப்போசிட் இது
இதுக்கு ஆப்போசிட் இது, இதுக்கு ஆப்போசிட் இது. கிளியரா? ஸோ இதுக்கு ஆப்போசிட் இதுங்கிறது தெரியும். அடுத்து சொல்றாங்க பாருங்க, அடுத்து இஃப் பிஏடி, பிஏடி எவ்வளோ சொல்றாங்கன்னா 70 டிகிரின்னு சொல்றாங்க. பிஏடி 70 டிகிரி சொல்றாங்க. தென் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் பின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு நேரா இருக்கிற இந்த ஆங்கிள் வந்து 70 டிகிரியா இருந்ததுன்னா அப்போ இதுக்கு இதுக்கு ஈக்குவல் தானே, இதுவும் ஈக்குவல் இதுவும் ஈக்குவல். அப்போ இதுக்கு எவ்வளவா இருக்கும், 70 டிகிரியா இருந்திருக்குமா. அப்போ ஆங்கிள் ஆஃப் பிடிஏ இதுவும் 70 டிகிரியா இருந்திருக்கும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இது 70 டிகிரி, இது 70 டிகிரி. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இது 70 டிகிரி, நல்லா கவனிச்சுக்கோங்க, இது 70 டிகிரி, இது 70 டிகிரி. அப்போ இந்த மட்டும் பாருங்க, ட்ரையாங்குலர் பிடிஏ. அப்போ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா இது 70 டிகிரி, இது 70 டிகிரினா அப்போ இது எத்தனை டிகிரியா தான் இருந்திருக்கும் அப்படின்னா 3 கோணங்களோட கூடுதல் 180 இருக்கணும். இது 70, இது 70, 140. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கு, 40 டிகிரி இதுவா இருந்திருக்குமா, இந்த தான் இருந்திருக்கும். ஆக்சுவலாக நம்ம கிட்ட கேட்கறது ஆங்கிள் ஆஃப் பி தான் கேட்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் பி எவ்வளவுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு 40 கண்டுபிடிச்சோம், இங்கே இருக்கிற ஆங்கிள் மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. நமக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், ஒரு ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட ஆங்கிள் ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஆங்கிளுக்கும் இந்த ஆங்கிளுக்கும் சமம்னு சொல்லுவோமா. அதே மாதிரி பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, இது இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகுதுங்களா, இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகுது. அப்போ இது 70 டிகிரி அப்படின்னா இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்குமா, இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஆமாம் தானே, இதோட ஆங்கிளும் இதோட ஆங்கிள் ஆஃப் பி ஆங்கிள் ஆஃப் சி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பி பிளஸ் ஆங்கிள் ஆஃப் சி ஈக்குவல் டு 70 டிகிரியா இருக்கும். இங்கே இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ஏரியாவும் இந்த சைடும் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த சைடும் சமம்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ இது தீட்டாவா இருந்துச்சுன்னா ஆப்வியஸா இதுவும் தீட்டாவா தான் இருக்கும். அப்போ இது தீட்டானா பிளஸ் இதுவும் தீட்டாவா தான் இருக்கும். அப்போ 70 டிகிரியா இருக்கும். அப்போ 2 தீட்டா ஈக்குவல் டு 70. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 35 டிகிரியா இருந்திருக்கும். அப்போ இது வந்து இந்த வேல்யூ வந்து 35 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா மொத்தம் இங்க 40 பிளஸ் ஒரு 35 75 டிகிரியா இருந்திருக்கும். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமா. ஓகேங்களா? ஒரு ப்ராப்பர்ட்டியும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. இது ப்ரீவியஸ் இயர்ல எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கேட்ட क्वेश्चन பேப்பர். கிளியரா? சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஷினை வந்து ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், நீங்கள் முடிஞ்சால் சால்வ் பண்ணிட்டு வாங்க. அடுத்த செஷனில் இதை வந்து நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அடுத்த செஷனில் பார்ட் 2ல் இதை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸோட பிடிஎஃப் ரிட்டன் ஹேண்ட் நோட்ஸாக உங்களுக்கு வந்து டெலகிராமில் கொடுக்கப்படும். இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரூல்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் திரும்ப பார்த்துக்கிட்டே படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஏன்னா இதுலேருந்தும் அதிகமான மார்க்ஸ் 2 to 3 மார்க்ஸுங்கிறது நமக்கு ரொம்ப அதிகம் தான். 1 மார்க் 2 மார்க்கில் அந்த டயர் 1 கிளியர் பண்ண முடியாமல் டயர் 2 போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் அட்வான்ஸ் மேக்ஸ்லையும் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. அதை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செஷனை லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ட் 2 பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.